hallelujah, 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 hallelujah. Oh, மகிமை 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 மகிமை. Glory, 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 glory. Oh, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. எல்லாரும் வாய் திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து பைபிள் ஸ்டடியிலே நாம் திமோத்தி 1 திமோத்தி 2 திமோத்தியை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட 2 திமோத்தியின் புஸ்தகம் முதல் அதிகாரம், 2 திமோத்தியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பவுல் அறிக்கையிடுற பாருங்க, நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்வார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் உங்களில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். என்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இந்த பூமியில ஒருவன் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறான்னா முட்டாள். அவன் சிலுவையை சரியா கண்டுபிடிக்கவில்லை. என் அப்பா சிலுவையிலே சந்தோஷத்தை எனக்கு தருவதற்காக அவர் சிலுவையிலே துக்கமானார். அப்படியானால் அந்த சந்தோஷம் அவர் சிலுவையிலே தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த பூமியில நீ அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கலன்னா அறியாமை, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். ஆனால் இப்ப இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் பார்க்கிற பகுதி என்னன்னா, இந்த சந்தோஷத்தை நான் இழக்காமல் இருப்பது எப்படி? இந்த சந்தோஷத்தை நாம் இழக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. சந்தோஷம் உங்களுக்கு தேவைதானே? தேவையா தேவையில்லையா? தேவை. வாழ்க்கையில அதுதாங்க முக்கியம். அதுக்காக தான் அவர் வேதனை அனுபவித்தார். என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில இழக்காமல் இருக்கணும்னா அது எப்படி வாழணும் அப்படிங்கறத பவுல் தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிறார். பவுல் ஒரு வெளிப்பாடு நிறைந்த தேவ மனுஷன். அது கடைசி கால வெளிப்பாடுகள் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாய் வாழ்றது எப்படி? இது ஒரு முக்கியமான சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள். ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு கடன் பிரச்சனை வந்த உடனே சந்தோஷத்தை இழந்து விடுறார். காரணம் அது அறியாமை. பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தி 1:12 திரும்ப ஒரு முறை வாசியுங்கள். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதாவது ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல உன்னுடைய தேவனை நீ சரியா நீ அறிந்திருக்கணும். உன் தேவனை நீ சரியா நீ புரிந்திருக்கணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்.
நான் ஒப்பு கொடுத்ததை இந்நாள் வரைக்கும் அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் ஐயா, இந்த என்று பூமியில நான் எவ்வளவு நாள் வாழ போறேனோ அவ்வளவு நாளும் அவர் என்ன செய்வாரா? காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அந்த விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசம் இருந்தால் நீ தலையை தொங்க போட மாட்டாய், தலையை தொங்க போட மாட்டாய். பவுல் அவ்வளவு பெரிய பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அவன் எப்படி மனரம்யமாய் வாழ்ந்தான், எப்படி ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்தான்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற விடையை கண்டுபிடிச்சிட்டான். விடையை என்ன செஞ்சிட்டான்? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடையை கண்டுபிடிக்காதனாலதான் அவன் பயப்படுறான். என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படி போய் முடியுமோ, நான் எப்படி என் வாழ்க்கை. பவுல் சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் நினைச்சுவாரு காத்துக்கொள்வார். காத்துக்கொள்வார். முதல்ல சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. என் அப்பா பத்தி எனக்கு தெரியும். என் வாழ்க்கை அவட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை அவட்ட கொடுத்தனால கடைசி வரை என்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறனால எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை. எதை குறித்தும் பயம் இல்ல, எதை குறித்தும் கவலை இல்ல. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இது சந்தோஷத்திற்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். எப்படி சந்தோஷத்தை ஒருத்தன் இழக்காம இருக்கிறான்னா, அவனுடைய வாழ்க்கை எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கு, கடைசி வரை காத்து கொள்ளுவார் என்கிறத அவனுக்கு தெரிஞ்சுட்டா, கடைசியில உள்ளதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் முதல் பகுதி, நடுப்பகுதி, முக்கால் பகுதி, எந்த பகுதியை குறித்தும் பயப்பட மாட்டான். ஏன்னா கடைசியில் அவர் என்ன செய்ய போறாருங்கிற அவன் தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கிறீங்களா, அவன் சோகமாகவே இருக்க மாட்டான். கை தட்டுவோம். சோகமாகவே இருக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நிறைய ட்ரிப் பேசுவாரு. எனக்கு என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிட்டார். என்ன செய்ய போறேங்கிறத சொல்லிட்டனால எனக்கு இப்ப உள்ள பிரச்சனையோ, நாளை உள்ள பிரச்சனையோ, அடுத்த வாரம் உள்ள பிரச்சனை குறித்து கவலைப்பட மாட்டேன். எப்படினாலும் கடைசியில் அவர் எனக்கு சொல்ல போறதை கடைசியில வெற்றிகரமாய் முடித்திருவாரு. அப்ப நான் தேவையில்லாம நான் கவலைப்படுறது வேஸ்ட். உன்னுடைய வாழ்க்கையில முடிவு அவர் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இத தெரிஞ்சாதான் நீ சந்தோஷமா இருப்ப. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அறிவே. நான் அப்பா கையில என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன். ஆமென். அப்பா கையில வாழ்க்கையை கொடுத்தனால இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் புஸ்தகத்தை எடுத்து வாசியுங்கள். ரூத் புஸ்தகம், ரூத் புஸ்தகம் முதல் அதிகாரம், ரூத் புஸ்தகம் முதல் அதிகாரம் 16, 17. அதற்கு ரூத், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், மாமியார பார்த்து சொல்றா, மருமக, நான் உம்மை, அந்த மருமக மாமியார பார்த்து சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு திரும்பி போறதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். என்னோடு நீர் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே, நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில், மாமியார பார்த்து சொல்றா பாருங்க, நீங்க மாமியார் எப்ப உயிரை விட போறாங்களோ, மரணமடையும் இடத்தில், மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இங்க ரூத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, மாமியாருக்கு யார் கிடையாது? புருஷன் கிடையாது. அவளுக்கு 2 மகன். எத்தனை பையன்? 2 பையன். 2 மகனும் இறந்து போயிட்டான். நல்லா கவனிங்க. புருஷன் இறந்தாச்சு, 2 பிள்ளைகள் இறந்தாச்சு, 2 மருமக. 2 மருமகளோட மாமியார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உடனே மாமியார் சொல்றா, நாகோமி, ஐயா எனக்கும் புருஷன் கிடையாது, உனக்கும் என்னச்சு கிடையாது, கணவன் கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்க. இனிமே நான் ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து உங்களுக்கு கணவனா கொடுக்க முடியுமா? அது நடக்கிற காரியம் கிடையாது. அதனால நீங்களே உங்க வாழ்க்கையை தேடிக்கிறீங்க, என்னை விட்டு போயிருங்க அப்படின்றாங்க. 2 மருமக, ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் என்னது ரூத். அதுல ஓர்பால் என்ன செஞ்சுட்டா, சரி மாமியார் நமக்கு விடை கொடுத்தாச்சு, நமக்கு புருஷனும் கிடையாது மாமனாரும் கிடையாது, மாமியாரை வச்சுட்டு நமக்கு பிரயோஜனமும் கிடையாது, அதனால நம்ம வாழ்க்கையை தேடிக்கிறோம் அப்படின்ட்டு அவ ஒரு முடிவு எடுக்கிறா. ஆனா ரூத் என்ன சொல்றா பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து. ஏங்க இந்த ரூத்துக்கு இல்லாத பிரச்சனையா உங்களுக்கு வந்துட்டு, இந்த ரூத்து ஒரு மன தெளிவா இருக்கிறா பாருங்க. பவுல் எப்படி சொல்றானோ, ஐயா நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன் ஐயா, அந்நாள் வரைக்கும் என்னச்சுவாரு, காத்துக்கொள்வார். இந்த ரூத்துக்கு மாமனார் கிடையாது, புருஷன் கிடையாது. அவ சொல்றா மாமியார பார்த்து, கஷ்டம்னு உன்னோட நான் பயந்து போய் முக்கல போய் அழுதுகிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. உம்மை விட்டு நான் போக மாட்டேன், நீ எங்க போறீங்களோ அங்க வருவேன், நீ எங்க தங்குறீங்களோ அங்க தங்குவேன், மரணமே இன்றி உங்களை என்னிடத்துல என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்போ அந்த சோதனை, அந்த வேதனை, அந்த பாடுகளின் மத்தியிலேயே அவ அழுததா இருக்கா, அவ புலம்பனதா இருக்கா, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, என் தலைவிதி இப்படி ஆயிட்டு. நீங்க நிறைய பேர் வாழ்க்கை என்ன, நான் இவரை போய் கல்யாணம் முடிச்சேனே, இவனை போய் கல்யாணம் முடிச்சேனே, எனக்கு இந்த பிள்ளையை பெத்துட்டேனே, நான் கல்யாணம் முடியாம இருந்திருக்கலாமே, அல்லது இந்த பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கலாமே, பிள்ளை இல்லாதவளே பாக்கியவதின்னு சொல்லப்பட்டிருக்கு, நான் அப்படி இருந்திருக்கலாமே. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு புருஷன் கிடையாது, மாமனார் கிடையாது. ஆனா அவ சந்தோஷத்தை இழக்கல, அவ தெளிவா இருக்கிறா. இன்னைக்கு ஒரு மனிதன் ஏன் சந்தோஷத்தை இழக்கிறான்னா, தெளிவில்லாம வாழ்றான். ஐயா நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன், அவர்கிட்ட வாழ்க்கை நீ கொடுத்துட்ட, அவர் கடைசி வரை காப்பாரியா, கடைசி வரை உன்னை காப்பாரு. நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, ஏன் தலையை தொங்க போடுற, உன் மனசுல தெளிவு இருந்தா, நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் அன்பான தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்ன ரட்சிக்கப்படாத காலத்திலே என்னை காத்திருக்கிறார்னா, இப்ப நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை கைவிட்டுருவாரா? மாமியாரை பத்தி சொல்றா, மரணமே இன்றி இவனை பிரிக்கவே முடியாது. நான் மூளையில போய் என் புருஷன் கிடையாது, என் மூளையில போய் உட்கார்ந்து அழப்போறது கிடையாது, நான் தெளிவா இருக்கிறேன். அப்ப இந்த ரூத்தினுடைய காலத்தை பாத்தீங்கன்னா,
அங்க வேதம் கிடையாது, அங்க சபை கிடையாது, அங்க பாஸ்டர் கிடையாது, சபை கிடையாது, வேதம் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலேயே அவ சந்தோஷத்தை இழக்கல பாருங்க. தெளிவா இருக்கிறா. வரட்டியா பிரச்சனை, பிரச்சனை வந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன், மகிழ்ச்சியா தான் இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, நீ சோர்ந்து போற நேரம் எல்லாம் கர்த்தர் வேதம் உன்னை மகிழ்ச்சியாக்குது. உன்னை புஷ் பண்றதுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு. உன்னை அவ்வப்போது உன்னை உற்சாகப்படுத்துற கையில வேத புத்தகம் இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஒருத்தர் தலையை தொங்க போட்டுட்டு வாழ்றாங்கன்னா முட்டாள். இந்த ரூத்தருடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. பரிதாபமான நிலைமை. கணவன் இல்ல. கணவன் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டங்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையும் கூட அவ மாமியாரை விட்டு விலகல. ஐயா நான் விட மாட்டேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு சந்தோஷத்தை நீ இழக்காத. ஏன்னா உன்னை சந்தோஷப்படுத்துற தேவன் உனக்குள்ளே வாழ்றார். கைத்தட்டும். உனக்குள்ளே வாழ்றாரு. அல்லேலூயா. ஒரு மனிதன் சந்தோஷத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு உள்ள காரியத்தை கண்டுபிடிச்சா வச்சுங்களேன், விடையை கண்டுபிடிக்கணும். 2 காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். ஒண்ணு, தேவன் உன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசணும். உன்னை கொண்டு என்ன செய்ய போற, உன்னை கொண்டு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அந்த விடையை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஐயா எனக்கு வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் இதுதான் நடக்க போகுது, என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம்லாம் விழாதியா, எனக்கு கொண்டு இதான் செய்ய போறாரு. விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னா இடையில வர்ற பிரச்சனை கண்டு நீ அசரவே மாட்ட. இந்த விடை 2 வகையில நீ கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்தலாம். அதுல நீ விடையை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த வேதாகமத்தை ஒருத்தன் படிக்க 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 விடையை கண்டுபிடிச்சிருவான். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், உன்னை கொண்டு என்ன செய்ய போற அப்படிங்கறத தம்முடைய சித்தத்தை உன்னை குறித்து இதுல வேதத்துல தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு ரோதமா எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லிட்டாரு. எவனோ செய்வனை வச்சிருவானோ, எவனோ செய்வனை வச்சிருவானோ, எனக்கு வியாதி வந்து ஆண்டு சொல்றாரு, உன் வியாதியை நான் சுமந்துட்டேங்கிறாரு. ஐயா எலியாவை போஷித்த மாதிரி உன்னை போஷிப்பேங்கிறாரு. ஆகாயத்து பறவைகளுக்கே போஷிக்கிறாரா, உன்னை போஷிக்க மாட்டாரா? என்ன போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரான்னு சொல்லி யார்ட்டையாவது நீ ஜெபம் பண்ணி கேட்கணும்னு அவசியமே இல்லை. நான் உன்னை போஷிப்பேன்னு ஆண்டவர் வேதத்திலே சொல்லிட்டார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டார். இதை ஒருவன் சரியா படிக்காதனாலதான் அவன் கவலைப்படுறான், அவன் தலையை தொங்கிடுறான், சந்தோஷத்தை இழக்கிறான். நீங்க சந்தோஷத்தை ஒரு மனிதன் எதனால் இழக்கிறான் என்று சொன்னா, இந்த வேதத்தை அவன் புரியல. உன்னை குறித்து தேவன் வேதத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளை. உனக்காக சிலுவையில எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணிட்டாரு, உனக்கு தான். அதை நீ புரிந்து கொள்ளாதனாலதான் சந்தோஷத்தை இழக்கிற. 2 காரியம். ஒண்ணு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்நிய பாஷையில இருக்கும் போது தேவன் தம்முடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துறார். இன்னொன்னு, இந்த வேதாகமே தேவன் யார், நீ யார், உனக்கு நான் என்ன வச்சிருக்கிறேங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன்ட்டாரு. அப்ப எனக்கு குறையா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த வேதத்தை நீ நம்பலையா? இந்த வேதம் உயிருள்ள புத்தகம் என்பதை நம்பலையா? தேவன் தம்முடைய சித்தத்தை எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டாரு. இதை நீ நம்பாதனாலதான் உன் சந்தோஷத்தை நீ இழக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ நம்பாதபடினால், தேவனுடைய வார்த்தை நீ நம்பாதபடினால் நீ சந்தோஷத்தை இழக்கிறாய். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டா புரியலையா? விடையை கண்டுபிடி. விடையை கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கீங்களேன், பவுல மாதிரி ஐயா எனக்கு கடைசி வரை என்னை காப்பேன்னு சொல்லிட்டாருயா. அப்ப பாதியில நான் ஏன் கவலைப்படணும்?
என்ன பிரச்சனை வந்தாலும் டைவ் அடிச்சா என்ன எப்படியாவது கடைசி வர என்ன கொண்டு என்ன செய்யணுமோ அது கிளீன் கோல்டு தான், கரெக்டா நடத்திடுவாரு. அந்த விசுவாசம் உனக்கு இருந்துன்னா நீ சந்தோஷத்தை இழக்க மாட்டாய். நீ இப்ப இருக்கிற பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்க, விடைய பாரு, வேதத்தை பாரு, உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு, உன்னை கொண்டு என்ன செய்வ, நீ கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறாய். அதை நீ நம்பலையா? இத நம்பாதவன் தான் சந்தோஷத்தை இழக்கிறான். இத நம்புறவன் குதிச்சு துள்ளி மகிழ்வான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வேதமே இல்லாத காலம், பாஸ்டரே இல்லாத காலம், சபையே இல்லாத காலத்துல ரூத் அப்படி வாழ்ந்திருக்கிறா பாருங்க. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையா உங்களுக்கு இருக்கு. கணவனை இழந்து, குடும்பத்தை இழந்து, கைவிடப்பட்ட நிலைமையில கூட அவ சந்தோஷத்தை இழக்கல பாருங்க. ஏன்னா தேவனை அறிந்து கொண்டால் நமக்கு ஒரு போவாஸ் வரப்போகிறார். கர்த்தர் என்னை வாழ்க்கையா கட்ட ஒரு போவாஸ் வருவார். ஹல்லேலூயா. நீங்க யோசேப்புடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு விடையை கண்டுபிடிச்சாதாங்க. நானும் இன்னைக்கு காலையில யோசேப்புடைய அவனுடைய சாப்டரை தியானிக்க எங்கேயாவது அவன் சோகமா இருந்து அவன் குழிக்குள்ள அழுததாகவோ, ஜெயிலுக்குள்ள அழுததாகவோ, அது குழிக்குள்ள சந்தோஷத்தை இழந்ததாகவோ வேதத்துல எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலங்க. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் விடையை கண்டுபிடிச்சிட்டான். யோசேப்பு விடையை கண்டுபிடிச்சனால அசராம வாழ்றான். இன்னைக்கு இந்த சத்தியம் உனக்கு புரிஞ்சிட்டு வச்சுக்கிறீங்களா? நீ விடையை கண்டுபிடிச்சிட்ட, கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்ய போறாரு, எப்படி பயன்படுத்த போறாரு, எப்படி ஆசீர்வதிக்க போறாரு. ஒண்ணு தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், இல்ல இன்னொன்னு வேதத்தை உன்னை குறித்து தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா உன் சத்ரு உன் காலுக்கு கீழே வந்துருவான். ஒருபோது நீ சந்தோஷத்தை இழக்கவே மாட்டாய். கை தட்டுவோம், இழக்கவே மாட்டாய். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 24 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வர்ண அங்கி அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அந்த குழி எப்படி பாருங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். என்னன்னா இந்த குழியில போட்ட பிறகு யோசேப்பை தூக்கி எங்க போட்டாங்க? குழியில. எதுக்காக போட்டாங்க? என்னமோ இவன் சொப்பனம் கண்டானா, எல்லாரோட பெரிய ஆளாக போறானாம, இவன் குழிக்குள்ள போட்டு இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிதான் அவனை கொலை பண்றதுக்கு தான் குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா யோசேப்பு, ஐயோ நான் குழிக்குள்ள விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க, நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அழுததாக, துக்கமா இருந்ததாக, சோகமா இருந்ததாக நீங்க பைபிள்ல தேடி பாருங்க, இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? அவன் விடையை கண்டுபிடிச்சிட்டான். ஐயா என்ன கர்த்தர் பெரிய ஆளாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த குழி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. கை தட்டும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே அதிகாரம் 37ல 34, 35 எடுத்து வாசித்து பாருங்க. தன் வஸ்திரங்களை யோசேப்பை உள்ள போட்டு அவன் அசராம சந்தோஷமா இருக்கான். ஆனா அவங்க பெத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஐயோ என் பிள்ளை என்னாச்சோ, என் பிள்ளை உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படின்னு நினைச்சானா? துக்கித்துக் கொண்டிருந்தான். யாக்கோப்பு துக்கித்துக் கொண்டிருந்தான் அவன் தகப்பன். ஐயோ என் பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன்னா அவன் சகோதரர் நினைச்சிட்டாங்க, சட்டையில ரத்த கரையை கொண்டு காட்டினாங்க. அப்ப என் பிள்ளைய கொண்டு போட்டாங்க போல, என் பிள்ளை உயிரோட இருக்கா என்னமோ தெரியலையேன்னு. ஆனா அவங்க பெத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா குழிக்குள்ள உள்ளவன் எப்படி இருக்கான் பாருங்க. அவன் அழுததாகவோ சோகமா இருந்ததாகவோ கிடையாது. அவனை குழியில போட்டாங்கன்னு தான் இருக்கு. அவனுக்கு என்ன வெளிப்பாடு?
ஏன் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாங்கிறது தெரியும்யா. இந்த குழியை என்ன அசைக்க முடியாது, எந்த சகோதரன் என்ன அழிக்கவே முடியாது. கையை தட்டுவோம். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. நீ நிறைய தேவனுடைய பிள்ளைகள், உன்னை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் பேசி இருக்கிறார், உன்னை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் பேசி இருக்கிறார். ஹalleluya. உனக்கு பேசுறது நீ நினைக்கிறியா? இப்ப இருக்கிற பிரச்சனை குழியில கிடக்கிறது நினைக்கியா? இப்ப இருக்கிற வியாதியை நினைக்கிறியா? அல்லது ஆண்டவர் உன்னை குறித்து என்னெல்லாம் செய்ய போறது அதை நீ அந்த விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்ப. கை தொட்ட எப்பொழுதும், ஆமென், எப்பொழுதும். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது, பவுலுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது, நிறைய பேருடைய வாழ்க்கையில. சந்தோஷத்தை ஏன் இழக்கிறாங்கன்னா விடையை கண்டுபிடிக்கல, விடையை கண்டுபிடிக்கல. யோசேப்பு அதை கண்டுபிடித்தான். அவனை பெற்ற தகப்பன் அழுது சோகமாய் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறான். ஆனா பிரச்சனையை சந்திச்சவன் சந்தோஷமா இருக்கான் பாருங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை அறியும் பொழுதே நீ சந்தோஷப்படணும். துள்ளி குதி. ஐயா, என்ன குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாரு, எனக்கு என்னென்ன ஊழியம் இருக்கு, எங்கெல்லாம் கொண்டு போக போறாரு, எப்படி உயர்த்த போறாரு. பவுல மாதிரி நீ பேசு. நான் ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கை தட்டுவோம். அறிந்திருக்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு என்னச்சுவேன் ஐயா, வயசான காலத்துல என்னச்சுவேன் ஐயா, அது வாழ்க்கையை தேவன் கரத்துல கொடுத்துட்டேன்னா இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பாரு. அல்லேலூயா. சந்தோஷத்தை ஒரு மனிதன் இழக்காமல் இருக்கணும்னா விடையை கண்டுபிடி. நீ விடையை கண்டுபிடி. நீ விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்பொழுது நீ சந்தோஷத்தை இழக்க மாட்டாய். யோசேப்புடைய சாப்டர்ல அப்படி தேடி 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 பார்க்கும் பொழுது அவன் எங்கேயாவது அழுததாகவே இல்லை. யோசேப்புடைய காணப்பட்ட ஒரு குணம் என்னதுன்னா, அவன் குழியில கிடக்கும் போது கூட சந்தோஷத்தை இழக்கல. இன்னொன்னு யோசேப்புட்ட காணப்பட்ட குணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பாடுகள், குழி சிறைக்குள்ள இருந்தும் கூட அவன் சந்தோஷத்தை இழக்காம இருக்கிற இன்னொரு காரணம் என்னன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரை வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பாருங்க, அந்த சகோதரன் தான் யோசேப்பை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். அந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்துல அதிபதியா உயர்த்திட்டாரு. ஆனா அந்த கொலை பண்ண நினைச்ச சகோதரர்கள் பட்டினி பசியில கிடக்காங்க. அவன் எங்க போய் விழுந்துட்டாங்க? தாழ விழுந்து, யோசேப்புடைய கால்ல போய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். இதோ நாங்கள் உமக்கு என்னது? அடிமைகள். அடிமைகள். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுல 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த வசனத்திலே யோசேப்பிடத்திலே 2 காரணம். முதலாவது, யோசேப்பிடத்திலே காணப்பட்ட ஒரு குணம் என்னது? அவன் குழிக்குள்ள இருந்து கூட அவன் அழல, சோகமா இருக்கல, சந்தோஷத்தை என்ன செய்யல? இழக்கல. ஐயா, உனக்கு தொழிலே போனாலும் சந்தோஷத்தை, ஒரு வேலையே போனாலும் சந்தோஷத்தை இழக்க கூடாது. சந்தோஷத்தை இழக்கல.
ரூத்துடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து சந்தோஷத்தை இழக்கல. யோசேப்பு எப்படி சந்தோஷமா இருந்தான்? நான் விடையை கண்டுபிடிச்சிட்டான். என் கர்த்தர் எகிப்துல என்ன உயர்த்த போறாருயா, என்ன பெரிய ஆளாக போறாரு. விட தெரிஞ்சனாலதான் அவன் குளிக்கல, சந்தோஷமா இருந்தான். ஆனா இந்த ஆதியாகமம் 50 என்ன சொல்ல 18 20 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொலை செய்த சகோதரர் அவன் காலில் விழும் பொழுது, ஐயா நாங்க அடிமை என்று அவன் சொல்றான். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான்? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ தேவனோ எனக்கு இப்பொழுது நன்மையாய். நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்க 2 காரியங்களை சொல்றான். ஒண்ணு, யோசேப்பு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, என்ன குழியில போட்டில்ல, என்ன பழி வாங்க நினைச்சில்ல, என்ன வித்து போட்டீங்கல்ல, 20 காசுக்காக இஸ்மாயில்ட்ட வித்து போட்டீங்கல்ல, அந்த இஸ்மவேல் எங்க போட்டு பார்வோனின் பிரதான அதிபதியாகிய போர்த்திபா குடும்பத்துல வேலைக்காரனா போயிட்டான். ஐயா குழிக்குள்ள கடந்தது, இஸ்மாயில்ட்ட வித்தது, அப்புறம் போர்த்திபா வீட்டுக்குள்ள வேலைக்காரனா போனது, அங்க செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்குள்ள போய் அடப்பட்டது, கூழ் குடிச்சது, கம்பி என்னது, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளத்துக்கு காரணம் நம்ம சகோதரன் தானே, இவ்வளத்துக்கு காரணம் நம்ம சகோதரன் தானே, அவனை பழி வாங்குறதுக்கு இதாயா நேரம். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளம் ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்கு தெரியுமா? பழிக்கு பழி, பழிக்கு பழி. இந்த பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் நீ சந்தோஷத்தை இழந்து விடுவாய். யோசேப்பு பழி வாங்கி இருக்கலாம். என்னதானே குழியில போட்ட, என்னதானே வித்து போட்ட, இப்ப என் காலில் வந்து விழுந்துட்டு இல்ல, இப்ப நான் உன என்ன, அவன் யோசேப்பு விரல நீட்டினானா அவன் சகோதரன் அவ்வளவு பேரும் காலி. அவன் என்ன சொன்னான்? பயப்படாதிருங்க, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல சந்தோஷம் எல்லாம் போற காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அப்படி பண்ணாங்க, எனக்கு இப்படி பண்ணாங்க, இப்படி துரோகம் பண்ணாங்க, இப்படி துரோகம் பண்ணாங்க, இப்படியே நீ நினைச்சு வாழ்றது போட்டினாலதான் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நீ இழந்துட்ட. யோசேப்பு சந்தோஷமா இருக்கு. ஐயா நீங்க எதை செஞ்சாலும் அதை பத்தின கவலை இல்லை, ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன எப்படி ஆண்டவர் எங்க அப்பா வைக்க போறான்னு எனக்கு தெரியும் ஐயா, அதனால என்ன 2 துண்டா வெட்டினாலும் அவர் ஒட்ட வச்சிருவாரியா. ஐயா நான் ஒண்ணுமே இல்லாம போனாலும் எனக்கு எல்லாத்தையும் தந்துருவாரியா, எனக்கு தொழில் போகலாம், கடை போகலாம், வியாபாரம் போகலாம், எது போனாலும் சரியா எனக்கு திரும்ப தருவாரியா, எனக்கு விடையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் தேவன் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் உயிருள்ள தேவனை கும்பிடுறேன். என் தேவன் என்னை கைவிட, இத்தனை வருஷ காலம் என்னை கைவிட்டாரா, இனி என்னை கைவிட போறாரா? நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார். யோசேப்பு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் முடிவை கண்டுபிடிச்சான். 2வது பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இருந்தார். அதாவது கடந்த காலத்திலே, நல்ல கவனிங்க, கடந்த காலத்திலே உள்ள கசப்புகள், அவன் பட்ட வேதனைகளை அவன் மண்டைக்குள்ள எடுக்கவே இல்லை. அவன் மண்டைக்குள்ள இருந்ததுன்னா பழி வாங்கி இருப்பான். இன்னைக்கு முன்னாடி நீங்க அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணாங்களே, அவங்க அப்படி பண்ணாங்களே, இது மண்டைக்குள்ள இருக்கிற வரை நீ சந்தோஷத்தை நீ இழந்து போவாய். ஐயா அவங்க எப்படி பண்ணிட்டு போறாங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா அதை மட்டும் பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்த போறாரா அதை மட்டும் பாரு. அப்ப என்னது, உன் கடந்த கால கசப்பை நீ மறந்துட்டேன்னா நீ சந்தோஷமா இருப்பாய். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருப்பாய். பிலிப்பியர் புஸ்தகம் பவுல் சொல்றார், பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 14 எடுத்து வாசிங்க. சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று, அதை பிடித்துக் கொண்டேன் நான் என்று எண்ணுகிறதில்லை, நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. கவனிங்க, பவுல் சொல்றார், பின்னானவைகளை, உன் வாழ்க்கையில கசப்பு, உன்னை பழிவாங்க நினைச்சவங்க, உன்னை அழிக்க நினைச்சவங்க, உனக்கு ரோதமா எழும்புனவங்க, இத நீ இருதயத்துக்குள்ள வச்சிருந்த நீ சந்தோஷத்தை இழந்த, ஆசீர்வாதத்தை இழந்த. இது பின்னானதை மறந்துரு, முன்னானவைகளை நாடி. முன்னானதை. ஏன் ஆண்டவர் எனக்கு, என் தேவன் எனக்கு இப்ப என்ன செய்ய போறாரு, என் தேவன் என்னை எப்படி உயர்த்த போறாரு, என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, அதை மட்டுமே சிந்தி. எனக்கு அப்படி செஞ்சாங்களே, எனக்கு இப்படி செஞ்சாங்களே, எனக்கு இப்படி செஞ்சாங்களே,
அதை நினைக்க நினைக்க நீ யோசேப்பு அதை நினைக்கலங்க. யோசேப்புக்கு செஞ்ச மாதிரியா அவங்களை செஞ்சுட்டாங்க யாராவது? யோசேப்பு என்ன செஞ்சாங்க? குளிக்கல, தண்ணீர் இல்லாத குழியில போட்டாங்க. ஐயா கேவலம் 20 காசுக்கா வித்து போட்டாங்க. ஐயா அவன் வித்து போட்டனாலதான் ஐயா போத்திபா வீட்டுக்கு வேலைக்காரனா போனா. போத்திபா வீட்டுக்கு போய் தான் அங்க அவனுக்கு சோதனை வந்துச்சு. அதனாலதான் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்குள்ள போனான். கூழ் குடிச்சான். அவன் பிராணன் இரும்பினால் அடைக்கப்பட்டது. அவன் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு. அவன் நினைச்சிருப்பான்ல இவ்வளவுக்கு காரணம் யாரு? நம்ம கூட பிறந்த சகோதரர் தான். இந்த நிலைமைக்கு ஆளானது கூட பிறந்த சகோதரன். இப்படியே இந்த கசப்பை வச்சுட்டு பழி வாங்க துடிச்சான் இல்ல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த பழி வாங்கும் எண்ணம் மட்டும் இல்ல, கடந்த கால கசப்ப மறந்து வாழ்ந்தாங்க. அதனாலதான் யோசேப்பு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வர அவன் சந்தோஷத்தை சுகத்தை அவன் இழக்காம இருந்தான். கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் உனக்கு செய்ய போற வினையை மட்டும் பார்த்துட்டே ஓடு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். உனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதை பார்த்து ஓடு. அடுத்தவனை போய் நோண்டிக்கிட்டு இருக்க. அடுத்த வாழ்க்கையை நீ நோண்டாத. நோண்டிட்டாலே ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. உனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, உனக்கு என்ன லக்கு வச்சிருக்கிறாரு, அந்த லக்கு உனக்கு என்னைய அழைப்பு, உனக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு அதை வச்சுட்டே ஓடு. இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷம் இல்லாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பிறருடைய கசப்பையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அதை மறக்கிறது இல்ல. அதையே ஸ்டோர் பண்ணி அதனாலதான் உங்களுக்கு வியாதி வந்துருது. மறந்துரு. யோசேப்பு மறந்துட்டான். அதனாலதான் அவன் எதனால மறந்தான்னா, நீ என்னன்னு பண்ணு, ஏன் ஆண்டவர் என்ன எப்படி வைக்க போறாரு அதாயா நடக்க போகுது அப்படின்னு அவன் அந்த மறந்து. இன்னொரு காரியம் என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமத்தில் 50க்கு வாங்க, 50 18 20 வசனத்தை வாசிங்க. எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுல யோசேப்பு 2 காரியத்தை சொல்றான் பாருங்க. ஒண்ணு, என்ன பழி வாங்க நினைச்ச கசப்ப மறந்து அத இருதயத்துல இருந்து எடுத்து போட்டேன். இன்னொன்னு என்ன சொல்றான், ஐயா என்னை ஆண்டவர் ஏன் அதுல காத்து கொண்டு வந்தா தெரியுமா? என்ன பழி வாங்க நினைச்சேங்க, ஆனா வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா, ஐயா பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகத்தாயா என்ன ஆண்டவர் இப்படி காப்பாத்தி என்ன உயர்த்துறாரு. அப்ப 2 குணம். முதல்ல குளிக்கல இருக்கும்போது சந்தோஷமா இருந்தான். 2வது கசப்ப மறந்துட்டான். எனக்கு என்னதான் பண்ணினாலும் நான் அவங்க இதயத்துல கசப்பை எடுத்து போட்டேன்ட்டான். 3வது என்ன சொல்றான், உங்களெல்லாம் உதவி செய்வதற்கு என்னால நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். கை தொட்டுமா? ஹல்லேலூயா. இத நீ கண்டுபிடிச்சிட்ட சந்தோஷத்தை நீ இழக்க மாட்ட. ஐயா ஆண்டவர் உன்னை உயிரை காத்து கொண்டு போற ஏன் தெரியுமா? உன்னை பழி வாங்குறவங்களை பழி வாங்குறதுக்காக இல்ல, அந்த பழி வாங்க நினைச்சவர்களுக்கு நீ உதவி செய்யணும். நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யோசேப்புட்ட இருந்த குணம் அதுதாங்க. அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. யார பார்த்து சொல்றான்? தன்னை குழிக்குல போட்டவன், சிறையில அவனால துன்பத்தை அணிவிச்ச அவங்கள பார்த்து சொல்றான், உங்களுக்கு நன்மை செய்வதற்கு தாயா ஆண்டவர் என்ன உயிரோடய வச்சிருக்கிறாரு. அதை நினைச்சு அவன் நினைச்சுதான் சந்தோஷப்படுறாங்க. கை தொட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புட்ட 3 காரியம் இருந்துச்சு. ஒண்ணு, பிரச்சனை நேரத்துல ஹாப்பியா இருந்தான், சந்தோஷம். ஏன்னா விடையை கண்டுபிடிச்சிட்டான், ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு. இன்னொன்னு என்னன்னா, பழிக்கு பழி வாங்கின எண்ணம் இல்லாம தன் இருதயத்துல இருக்கிற கசப்பை தூக்கி வெளியே போட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அதை நீ மறந்தாதான் கர்த்தர் உனக்கு என்ன வச்சிருக்காரு அப்படியே ஓடுவேன். இல்லைன்னா எனக்கு அப்படி செஞ்சாங்களே, எனக்கு இப்படி செஞ்சாங்களே, இது உன்னை பின்னுக்கு தான் தள்ளும். அது உனக்கு சந்தோஷத்தை தான் திருடும், உனக்கு ஆசீர்வாதத்தை தான் திருடும். ஐயா என்னத்தையும் செஞ்சுட்டு போறாங்க, அவங்களுக்கு தான் நான் உதவி செய்ய போறேன். ஏன்னா அதுக்கு தான் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு. கை தட்டுவோம்.
என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு. நீங்க அந்த மனப்பான்மைக்கு வந்து பாருங்க, சந்தோஷம் கரைபுரண்டு வரும், அற்புதம் கரைபுரண்டு வரும். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க, அடைக்கப்பட்ட வாசல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். கை தட்டும், திறக்கப்படும். அல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. சந்தோஷத்தை இழக்காம இருக்கிறது எப்படி? விடையை கண்டுபிடி. ரெண்டாவது, கசப்பை தூக்கி வெளியே போடு. இன்னொன்னு, உனக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு உன்னால அவன் நன்மை அடையணும் அந்த இடத்துல வச்சிருக்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல எலியாவை தொடர்ந்து எலிசா பின்தொடருகிறார். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். ஆனா எலிசா சொல்றா, ஐயா நீ வராத, நீ என்ன செய்யாத, வராத அப்படிங்கிறான். ஆனா எலிசா சொல்றான், நான் உங்களை விட மாட்டேன், நம்மள நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன், நான் வருவேன். எனக்கு தேவை உங்கள்ட்ட இருக்கிற வல்லம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். கீழ்கால எப்படி பிரச்சனை நடக்கு, அதையும் மீறி அவன் போறான். திரும்ப அடுத்து எங்க போறான்? பெத்தேலுக்கு போறான். பெத்தேலே எலியா சொல்றான், எலிசா பார்த்து, ஐயா நீ வராத, நீங்க இரு. அந்த பெத்தேல்ல என்ன நடக்குன்னா, சுத்தி இருக்கிற தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் பூரா அவனை எலிசாவை கிண்டல் அடிக்கு. என்ன கிண்டல் அடிக்கு? ஐயா நீ அவர் பின்னாடியா போறீரு, உங்க லீடர் இருக்காரு, தலைவர் எலியா, அவர் மேல போறாரு, உங்களுக்கு தெரியுமா? உடனே எலிசா என்ன சொல்றான்னு தெரியுமா? நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள். அப்போ எலிசா மைண்டுக்குள்ள இருந்தெல்லாம் என்ன? எலியாவின் ஆவி எனக்கு ரெட்டிப்பா, எலியாவின் ஆவி எனக்கு ரெட்டிப்பா. அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், இவன் என்ன பரியாசம் பண்ணா, இவன் கிண்டல் அடிக்கான், எனக்கு துரோகம் பண்ணா, அதெல்லாம் எலிசா கேர் பண்ணவே இல்லை. எனக்கு தேவை தேவனிடத்துல எலிசாட்ட இருந்து ரெட்டிப்பான வல்லமை வேணும், எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும். அப்ப இன்னைக்கு உன்னை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருக்குயா. அவன் பேசலாம், இவன் பேசலாம், இவன் கிண்டல் அடிக்கலாம், உன்னை பரியாசம் பண்ணலாம், அவன் தூத்தலாம், என்னத்தையும் தூத்திட்டு போ. எனக்கு என் அப்பா விடைய சொல்லிட்டாரியா, கடைசி அதான் நடக்க போகுது. கை தட்டும், அதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீ என்ன காரி துப்புனா கூட அதை கேர் பண்ண மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு முன்னக்கூடியே சொல்லிட்டார். ஏன் கிண்டல் அடிக்க? அவங்க லீடர் மேல போறாரு, எலியாவை மேல கத்தர் கொண்டு போறாரு, அவர் பின்னாடி நீ போறியே. உடனே எலிசா, நீங்க சும்மா இருங்கள். வசனத்தை பாருங்க, அப்படியே இருக்கும். எனக்கு தெரியும் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்கள். அடுத்து எரிகோக்கு வாராம் பாருங்க. எரிகோவிலேயே எலிசா பத்தி சொல்றான், ஐயா நீ வர வேண்டாம், இங்க இருங்கிறான். அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள். உடனே எலிசா சொல்றான், நான் உங்களை பின்தொடர்வு விடமாட்டேன் அப்படிங்கிறான். அப்பமும் தீர்க்கதரிசிகள் கூட்டம் சொல்லுது, ஐயா உங்க தலைவர் மேல போறாராம, மேல எடுத்துக்கொள்ளப்பட போறாருமே, உமக்கு தெரியுமா? உடனே எலிசா சொல்றான், அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லல, நீங்கள் சும்மா எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான். சும்மா இருங்கள். அப்ப இதுல இருந்து அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா? அவன் இப்போ கிண்டல் அடிக்கிறான், இப்ப என்ன கேலி பண்றான், இப்ப நான் எல்லாருக்கும் முன்னாடி சாதாரண ஆளாதான் இருக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி தொடச்சு போடுற ஆளாதான் இருக்கிறேன், இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே, அதெல்லாம் அவன் பொறுப்பெடுக்கவே இல்லை. என் கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வச்சிருக்கிறாரியா, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரியா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. சின்னவன் 1000 போறான், சிறியவன் பலத்த ஜாதியாக போறான். யோசேப்ப மாதிரி கர்த்தர் உயர்த்த போறாரு, தானியேலை போல கர்த்தர் உயர்த்த போறாரு, தாவீதை போல கர்த்தர் உயர்த்த போறாரு. விடையை கண்டுபிடி. அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் என்ன காயப்படுத்துறான், இவன் என்ன வேதனைப்படுத்துறான், அதை மட்டும் நீ கவனிக்காத, சும்மா இரு. எனக்கு ஒரு லெக் இருக்கு, எனக்கு தேவை ரெட்டிப்பான வல்லமை. பவுல் சொன்னது போல ஓடுறான், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி ஓடு. நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லெக்க நோக்கி நான் அதுதான் எனக்கு அதுதான். ஐயா தரிசனம் உள்ளவன் எதையும் கேர் பண்ண மாட்டான். கசப்பு என்ன யார் என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு, எனக்கெல்லாம் அந்த அசட்டு தைரியம் வந்துட்டு. வேதத்தை படிக்க படிக்க படிக்க, ஐயா
முடிவை சொல்லிட்டாரு. இடையில உனக்கு என்ன ஆட்டம் கண்டாலும் அவர் காப்பாத்தாதான் போறாரு, உன்னை போஷிக்கதான் போறாரு. ஏன்னா உன்னை கொண்டு செய்ய போறதை சொல்லிட்டாருன்னா இடையில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தலையில வைங்க, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட அப்படி சித்தம் இல்லாம விழாது. அவர் அனுமதிச்சா வேணா விழலாம், மத்தபடி விழாதுங்க. அதே மாதிரி எந்த பிசாசும் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உன்னை குறித்து என்ன செய்ய போறங்கிறத சொல்லிட்டார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, எப்பா குட்டம்புட்டிக்கான அவன் மைண்ட மாத்தவே இல்லையே, எவன் சொல்றதையும் கேட்க, நான் சொல்றதையும் கேட்கல, சுத்தி சொல்றவங்களே என்ன செய்யல, கேட்கல. உடனே எலியாவே மாறிட்டாரு. எப்ப உனக்கு என்னப்பா வேணும்? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அவன் தெளிவா இருந்தாங்க. என்ன இப்படி சொல்றாரு, நீங்க மேல போயிருவீங்களா, இவன் வேற கிண்டல் அடிக்கா, இவன் வேற பரியாசம் பண்றான், நீங்க வேற வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்படி அவன் சந்தோஷத்தை இழந்தானா? கிடையாது. அவன் தெளிவா இருக்கிறான். எலிசா தெளிவா இருக்கிறாரு. ஐயா எனக்கு ரெட்டிப்பான வல்லமை, எனக்கு ரெட்டிப்பான வல்லமை, எனக்கு ரெட்டிப்பான வல்லமை. இன்னைக்கு யாரு உன்னை என்ன சொன்னாலும் நீ தெளிவா இருக்கியா? நீ தெளிவா இருந்தா உன் சந்தோஷத்தை நீ இழக்கவே மாட்ட. அல்லேலூயா. எலியா கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் தெளிவா இருக்கான். ஐயா இவ்வளவு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணியும் அவன் மைண்ட்ல ஒண்ணு தெளிவா வச்சிருக்கான், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு. 15ஆம் வசனத்துல என்ன நடக்கும் பாருங்க. எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யாரு கிண்டல் அடிச்சாங்களோ, நல்லா கவனிங்க, எந்த இடத்துல உன்னை கிண்டல் அடிச்சாங்களோ, எந்த இடத்துல நீ பரியாசப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சாயோ, அவர்கள் மத்தியிலே அற்புதம் நடக்கு பாருங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்கி, எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்குறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிசா ரெட்டிப்பான வல்லமை எலியா மேல இருந்து ஆவியை ரெட்டிப்பாவ பெற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் பின்னானதே மறந்துட்டான். அவன் மைண்டுக்குள்ள கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாருங்கிறத மட்டுமே பார்த்து ஓடுனான். அவன் அங்க முறுமுறுத்ததாகவோ கிண்டல் அடிச்சனால அவன் சோர்ந்து போனனாலயோ சந்தோஷத்தை இல்லாமயோ அவன் கேர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார். இது உண்மைங்க. சில பேர் ஆண்டவர் டபுளா ட்ரிபிளா 4ஆ 6 அடிக்க போறீங்க பாருங்க. எப்படி ஆண்டவர் உயர்த்த போறான்னு ஒன்னாலே நம்ப முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, உன் சந்தோஷத்தை இழந்துராத, தலைய தொங்க போடாத, சோகமா இருக்காத, சிரிச்சுக்கிட்டே இரு. என் கர்த்தர் இப்படி செய்ய போறாரு, என் கர்த்தர் இப்படி செய்ய போறாரு. உன் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரிடத்துல பெற போறதை மட்டும் விட்டுறாத. நீ தெளிவாயிரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தரப்போறாரு, ரெட்டிப்பான மகிமை. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அவங்க பார்க்கும்படியே கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. தலைய உன்னை உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சாயோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தும். ஒன்னே ஒண்ணு, அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷத்தை நீ இழக்க மாட்ட. சகரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 9, நம்பிக்கையுடைய சிறைகளே ரெட்டிப்பான, ஓ நம்பிக்கை விட்டுறாத, அப்பா மேல வைக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்பமே நீ மைண்ட மாத்திரு. ஐயா என்னை யார் என்ன சொன்னாலும் நான் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன். யோசேப்ப மாதிரி என்னை குழிக்குள்ள போட்டீங்களா, என்னை சிறையில அடைச்சிட்டீங்களா, என்னை வித்து போட்டீங்களா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் அப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். இன்னொன்னு, யோசேப்பு பழி வாங்கினவன், சரியா அவன் பழி வாங்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா அவன் பழி வாங்கல, மறந்துட்டான். அவனுக்கு என்ன இருக்குன்னா, கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இருந்தீங்களா, ஐயே ஒன்னால இப்படிதான் வைக்க போறான்பா, எல்லாம் ஒன்னதான் உன் காலில் வந்து விழப்போகுது, எல்லாம் ஒன்னதான் பணிந்து கொள்வாங்க, யோசேப்பு சொல்லிட்டாரு. அதனால கர்த்தர் சொன்னதான் நடக்கு, அதனால விழுந்துட்டான். அதனால நான் அவனை பழி வாங்க மாட்டேன், என் கர்த்தர் சொல்லிட்டாரு.
அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறாரு. எனக்கு ரோதமா என்ன பழி வாங்கினாலும் சரி, நான் அவனுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அவன் தாங்க யோசேப்பு. கை தட்டுவோம். அவன் தான் யோசேப்பு. இன்னைக்கு கர்த்தர் யோசேப்புகளை தேடுகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த நினைக்கிறாரு. யோசேப்பிட்ட அந்த 3 குணாதிசயம் இருந்தது. ரூத்துட்ட அந்த குணாதிசயம் இருந்தது. எலிசாட்ட அந்த குணாதிசயம் இருந்தது. எந்த சூழ்நிலையும் சந்தோஷத்தை இழக்காத. டான்ஸ் பண்ணு, மகிழ்ச்சியா இரு, சிரி. என்ன நடந்தாலும் இது ஒரு நன்மை தாயா. எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறாரு, அதுக்கு தான் அந்த சோதனை வருது அப்படின்னு நீ மனருமியமா இருந்துட்டேன்னா பவுல மாதிரி வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஏன்னா அப்பதான் கர்த்தர் எனக்கு வலிமையை தர போறாரு. பிறருக்கு ஆசீர்வாதமா என்ன மாத்த போறாரு. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உன்னை மாத்த போறாரு. சந்தோஷத்தை நீ இழக்காமல் இருக்கணும்னா 3 காரியங்கள். யோசேப்பை போல நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சந்தோஷத்தை இழக்க கூடாது. ரூத் எப்படி உறுதியா இருந்தா, மாமியாரை பார்த்து சொன்னா, நீங்க போற இடத்துல நான் இருப்பேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீங்க சாகுற இடத்துல நான் சாவேன், உங்களை விட்டு மரணனால என்ன பிரிக்கவே முடியாது. புருஷன் கிடையாது, மாமனார் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, சபை கிடையாது, பாஸ்டர் கிடையாது, வேதம் கிடையாது. அந்த நாட்களிலே அவளை ஸ்ட்ராங்கா சந்தோஷத்தை இழக்காம இருப்பான்னா, இன்னைக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, இன்னைக்கு உன் கையில ஒரு வேத புத்தகம் இருக்கு, உன்னை புஷ் பண்றதுக்கு சபை இருக்கு. இதை வச்சுட்டு நீ தலைய தொங்க போடலாமா? பக்கத்து பாருங்க, கேளுங்க. தலைய தொங்க போடலாமா? சிரி. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடும், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடும், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நாம் கண்களை மூடுவோம். Thank you, Lord. Thank you, Holy Spirit. Glory, 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 glory. கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒரு மனுஷ சத்தம் என்று நீ நினைக்காத. இது தேவனுடைய சத்தம் உனக்குள்ள தொனிக்கிறது. தேவனுடைய சத்தம் உனக்குள்ள தொனிக்கி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் சந்தோஷம் இல்லாம நீ வாழ்கிறதுக்கு கர்த்தர் உன்னோடு சந்தோஷத்தை திரும்ப தர விரும்புகிறார். யோசேப்பு குழியில் இருக்கும்போது அவன் முறுமுறுக்கல, டென்ஷன் ஆகல. ஐயோ என் சகோதரர் இப்படி பண்ணிட்டாங்களே, அவன் அழல, சோகமா இருக்கல. இரண்டாவது, சகோதரரை பழி வாங்கணும்னு நினைக்கல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த கசப்பை எல்லாம் எடுத்து போட்டான். ஐயா நீங்க தீமை செஞ்சனாலதான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போறாரு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன உயிரோட காத்திருக்கிறாரு. நான் பழிக்கு பழி உங்களை வாங்க போல. அந்த பழி வாங்கும் எண்ணம் இருந்தா உன் சந்தோஷம் உன்னை விட்டு போயிருங்க. இன்னொன்னு, நமக்கு ரோதமா இருந்தவங்களுக்கே நீ உதவி செய்யணும்னு நினைச்சேன்னா கர்த்தர் உன்னை யோசேப்ப மாதிரி உயர்த்திக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஓ க்ளோரி. கர்த்தரனோடு பேசுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இன்றைக்கே உன் கசப்பை எடுத்து போட்டுரு, இன்றைக்கே உன் கசப்பை எடுத்து போட்டுரு. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு ரெட்டிப்பா தரப்போறாருங்க, ரெட்டிப்பா தரப்போறாரு. நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, நான் குழியில கிடக்கிற மாதிரி இருக்க, பரவாயில்ல, சந்தோஷமாயிரு. நீ ஒரு யோசேப்பு, நீ சந்தோஷமாயிரு, ஹாப்பியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. இரண்டாவது, யாரை குறித்து ஒரு கசப்பு இல்லாம வாழு. ஒரு சந்தோஷம் பொங்கி வெளியும், அற்புதத்தின் வாசல் திறக்கப்படும். ஓ பழி வாங்கும் என்ன வேண்டாம், வேண்டாம். யோசேப்புக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிறார். ஓ பவுல் சொல்றாரு, பின்னானதை மறந்துரு. நீ அந்த கடந்த காலத்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற காயங்களை சமந்துட்டே வராத. அதை வெளியே எடுத்து போட்டேன்னா இப்பொழுதே அற்புதம் நடக்கும், இப்பொழுதே வியாதிகள் குணமாகும், இப்பொழுதே உன்னுடைய தரித்திரம் ஒழியும், இப்பொழுதே அற்புதம் நடக்கும். கசப்பை எடுத்து போட்டுரு. இந்த பூமியில வாழ போற நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று கர்த்தர் நியமிச்சு தெரியல. அதுவரை சந்தோஷமாயிரு. கூடுமானால் எல்லாரிடத்திலும் சமாதானமாயிரு. என நம்முடைய சமாதான பிரபு ஆண்டவர். ஹாப்பியா. மூணாவது, உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் என்ன ஆண்டு உயிரோடு வச்சிருக்கிறார். அந்த மனப்பாங்கு யோசேப்ப மாதிரி வந்துட்டு எலிசாவை கிண்டல் அடிச்ச மாதிரி உன்னை கிண்டல் அடிக்காங்களா? அதை நீ சகிச்சு உனக்குன்னு என்ன வச்சிருக்க அதை ஓடிக்கிட்டே இருந்தன்னா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தரும்.
ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே, ரைட் நவ, இன்றைக்கே, இப்பொழுது, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சந்தோஷம் பெருகுவதாக. ஓ க்ளோரி, க்ளோரி. அவரை அறிகிற அறிவிலே கிருபையில் சமாதானம் சந்தோஷமும் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும் யோசேப்பை போல உயர்த்தப்படுவார்களாக, யோசேப்பை போல உயர்த்தப்படுவார்களாக, யோசேப்பை போல கசப்பை எடுத்து போடுவார்களாக, யோசேப்பை போல பிறருக்கு கொடுக்கிறவர்களாய், பிறருக்கு ஆசீர்வதிக்கிறவர்களாய், பிறருக்கு நன்மை செய்றவர்களாய் இவர்களை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். பின்தொடர்ந்தது போல நீ சோர்ந்து போய் முடங்கிறாத, ஃபாலோ பண்ணு, விடாத. உன் மைண்ட்ல எதை ஆண்டவரிடத்துல இருந்து பெற நினைச்சியோ ட்ரை, இன்னும் விடாத, விடாப்பிடி, விடாப்பிடி. ஐயோ, எலிசாவை கிண்டல் கேலி பரியாசம், எலியாவே சொல்றாரு வராதேங்கிறாரு, ஆனா நான் விட மாட்டேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நீ நிறைய பேர் மைண்ட மாத்தாதீங்க, தெளிவா வச்சுக்கிட்டு ஓடுங்க. நீ எதை கேட்கிறியோ என் அப்பா தருவாரு. நீதிமான் விரும்புவது அவனுக்கு வாய்க்கப்படும். கர்த்தர் அவனுடைய மன விருப்பத்தின்படி செய்வார். ஓ க்ளோரி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எலிசாவின் ஆவி இறங்கட்டும். எலிசாக்குள் இருந்த சிந்தை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிந்தை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அத்தனை சோதனையும் சாதனையாய் மாறுவதாக. சந்தேகப்படாமல் சொன்னபடியாக என்று சொன்னீரே, எல்லா சோதனையும் பயமும் டென்ஷனும் பழிவாங்கும் எண்ணம் அதை இப்பொழுதே சமுத்திரத்திலே போவதாக. இயேசுவின் நாமத்தில் அதை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டு போவதாக. லக்கை நோக்கி நான் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். தேவன் எனக்குன்னு அழைப்பை வைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நோக்கி ஓடுகிறார். நான் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்காம விட மாட்டேன். ரெட்டிப்பான நன்மை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். யோசேப்பின் உயர்வை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். எலிசாவின் ரெட்டிப்பான வல்லமை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ள. வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது யோசேப்பை போல எப்பொழுது எந்த நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வார்களாக. துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடைய என்றென்றைக்கு இருப்பதாக. கர்த்தர் உங்களை யோசேப்பை போல உயர்த்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.